ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 மீன் ஒரு நதியில் வாழ்ந்த கதை. ஒரு பெரிய குளத்தில் 3 சின்ன மீன்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. அதோட பெயர்கள் மாயா, எப்போதும் முன்னே பார்த்து திட்டமிடும் மீன்; தாரா, சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய மீன்; மினி, எந்த ஆபத்து என்றாலும் காத்திருப்பவன். ஒரு நாள் சில மீனவர்கள் அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து, இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கு, நாளை காலையில் இதில் வலை வீசலாம் என்று பேசிக்கொண்டனர். மீனவர்கள் பேசுகிறத கேட்ட மாயா உடனே பயந்துருச்சு. அது சொல்லுச்சு, இங்கே நிலைமை இப்போது சரியில்லை, எல்லாமே மாறப்போகுது, அதனால் நாம் இப்போது இந்த குளத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடணும். தாரா சொல்லுச்சு, நாம் இன்னும் ஒரு நாள் காத்திருந்து பார்க்கலாம், அப்போது நம்மால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு அப்புறம் யோசிக்கலாம். ஆனால் மினி சொல்லுச்சு, அந்த மீனவர்கள் வந்தால் வரட்டும், என்ன நடக்க போகுது என்பதை பார்த்துக்கலாம். அன்னைக்கு ராத்திரி மாயா தனது குடும்பத்தோட வேறு குளத்திற்கு இடம் மாறி போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் மீனவர்கள் அங்கே வந்தாங்க, வலைய குளத்தில் வீசினாங்க. மினி உடனே வலையில் சிக்கி கொண்டது. தாரா நேர்த்தியாக இறந்து போன மீன் போல நடிச்சு வலைக்குள்ளே அடங்கி கிடந்தது. மீனவர்கள் அதை பார்த்தாங்க. இந்த மீன் உயிரற்றது அப்படின்னு நினச்சி தூக்கி குளத்திலேயே திரும்ப எரிஞ்சிட்டாங்க. உடனே அவன் குளத்தில் பாய்ஞ்சு தப்பிச்சிட்டான். அழிவை கண்டதும் உடனே செயல்படுவது தான் உண்மையான அறிவு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.